வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சேலம் மாளிகைபாரி கருப்பசாமி கோயில் தாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 வீடியோவுமே முக்கியமான வீடியோ தாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குது, என்னென்ன குறைகள் நடந்திருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உன்னோட குடும்பத்தை பார்த்தேன், உன்னோட மக்களை பார்த்தேன், உன்னோட தொழிலாளங்க இருந்தாலும் கருப்பசாமி சரியான தொழில் இல்லை. 4 பக்கம் தொழிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒன்றும் வருமானம் இல்லை, தேவையில்லாத சண்டை சச்சரவு ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இது என்ன கோளாறு அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இது கிரக கோளாறு. இன்னைக்கு உன்னோட நாவலையும் சனி இருக்குது. யாருப்பா நாவல சனி இருக்குது, தேவையில்லாத சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கோம். உன்னோட பிள்ளைங்களும் போக்குவரத்துல கொஞ்சம் பொறுத்துருக்கு சொல்லணும். யாரு உளுந்தது? யாருப்பா? நீயா? கீழே உளுந்து இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தாரன்னு பார்த்தா அந்த பாலகனுக்கு 2 இருக்கணுமே. அதுதான் சொல்ல தார 2 கொஞ்சம் பொறுத்துக்கு சொல்லு. பொண்ணால பங்க சொல்லுக்கு ஆளா ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி தித்தலி பண்ணி கொடுத்துறேன். அதான் நான் சொல்றேன். பின்னால வருது, முன்னால எச்சரிக்கை விடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் வந்திருக்கணும், அரசலா புருஷலா வந்திருக்கணும். வந்துச்சா இல்லையா? அதான் நானும் சொல்றேன். இன்னும் அடுத்தது வர மாதிரி இருக்குது, எச்சரிக்கையா இருன்னு சொல்லி நான் உனக்கு தகவலை கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வந்து எதோ கோளாறு அப்படின்னு நினைக்காது. கோளாறு எல்லாம் இல்லை, இது வந்து கிரக சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி 2 சம்சாரம் யாருக்கு? இன்னொருத்தருக்கு இருக்குது. சந்திராரு இருக்குது பக்கத்துல. பால் ஊத்துற தாய் பக்கத்துல இருக்கிறாங்க சந்திரான்னு சொல்லி. அவங்களாலேயும் கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை வந்துருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வழிவகுத்து கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அந்த பாலகனுக்கு எப்படி இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கொடுத்துறேன். எந்த ஒரு பங்க சொல்லுக்கு ஆளாத இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு எந்த நடக்கமும் வரக்கூடாது. என்னப்பா உத்தரவிட்டேன் விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி அதை சேர்த்தலாமா வேணாமா? கோர்ட்டுக்கு போற சமாச்சாரம் அது கோர்ட்டுக்கு போய் தான் கையெழுத்து போடணும். அது உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுவா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன் சாமி. அதுதான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ தான் சொல்லு. எத்தனை பூ தான் வாங்கி வைப்பேன்னு சொல்லு. அவன்தான் பெரிய மனுஷனா. என்ன சாமி செய்யணும்? எனக்கு முடிஞ்சது நான் செய்யறேன். மனசுல தோணுது வேணாம். என்னெல்லாம் ஏமாத்தி எடுக்கிறாங்க. என் மக்களுக்கு அன்னதாண்டு 9 சிப்ப அரிசி எடுத்து கொடுத்துறியா? சத்தியம் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கொடுத்து இந்த மாளிகை பாரு கருப்பசாமி தீர்ப்பு உனக்கே அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம். ஆனா ஏமாத்துறீங்க. அதான் உனக்கு சாதகமா அமைச்சு கொடுக்குறாங்கிறேன். அப்புறம் குறை இருக்க கூடாதுன்னா நான் சாதகமா அமைச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஜீவாங்கிறவனோட சேர வேணாம்னு சொல்லிட்டு. யாரு ஜீவா? கொஞ்சம் சேர்க்க வேணாம்னு சொல்லு. கொஞ்சம் சரியில்லை டைம். அதே மாதிரி கருப்பசாமி உன்னோட கட்டுமனையிலே இன்னைக்கு காகமெல்லாம் சுத்தி சுத்தி பூவிட்டு இருக்குது. உண்டா இல்லையா? அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சரி. அதே மாதிரி கருப்பசாமி குடும்பத்துல பிரச்சனைன்னு கேட்க வந்துருக்கேன். குடும்பத்தை பிரச்சனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அவங்க வேணாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையே
பொழப்பும் பொழைச்ச. இன்னைக்கு 10 ரூபா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கொண்டாடியாத்தான் ஏசிட்டு இருப்பான். என்ன ஆசுரா, நீ என்ன மாப்பிள்ள இவ்வளோ சம்பாரிச்சு 1 ரூபா கூட மிச்சம் பண்ணல. இன்னைக்கு உன் கூட போனவங்க எல்லாம் எப்படி தொழில் பண்றாங்க? நீ ஒண்ணுமே இல்லாத வெறுங்கையோட வந்தீங்கன்னா எப்படி? அதே மாதிரி கருப்பசாமி, நீ வந்து தாய் தகப்பனுக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்ற, கொடுக்குறியா இல்லையா? அம்மாடா காசு வாங்குறது ஏன் அங்கேயும் கொடுத்தியா? முன்ன என்ன கொடுத்தீங்க? இப்ப கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சரியான தொழிலும் அமையல. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ பேரும் உன்னை ஏசிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து கணவன் மனைவி கூட கொஞ்சம் வாக்குவாதம், தேவையில்லாத சந்தேக பேர் வழி வேறையா இருக்குங்க. நீ என்ன பண்ணலாம் சொல்லு? நீங்க கள்ள தூக்கி போட்டுறான்னா போட்டுருவியா நீ? அப்புறம் நீ என்ன நீயே சொல்லுங்கிற? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமனை ஆராய்ஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு உன் குலதெய்வமா உன் கட்டுமனையில இல்ல. கோயிலுக்கு நீ போயிட்டு இருக்கிற வள்ளிய, உன் கட்டுமனையில இன்னைக்கு பள்ளி சைனம் சொல்றது செத்து கிடக்கும். இருக்குதா? உண்டா இல்லையா? வீட்டை கூட்டினா கீழே கிடக்கும். இந்த மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை அணுகருக இல்லை, நான் வர வச்சிடறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய நாவலும் இன்னைக்கு வார்த்தை சுத்தம் இல்லையே, அதான் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கும் தொழில் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத பாத்துக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி பிள்ளைங்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இல்லையே. குழந்தைங்களுக்கு இருந்தும் இன்னைக்கு வாய்ப்பு இல்லையே. இன்னைக்கு அது படிப்பறிவும் இல்லையே, ஸ்கூலுக்கு பேருக்கு தான் போறாங்க, ஒன்றும் இல்லையே. சும்மா ஆளுக்கு ஒரு திசையா இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு ஒன்றுபடுத்தி வச்சிடறேன். நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத காப்பாத்துறேன். காப்பாத்தி குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சு 10 ரூபா வருமானம் இருக்கிறவங்களும் ஒளி பண்ணி கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி நாய் ஒண்ணு இறந்துருச்சு. ஏன் இறந்துச்சு? போண்டால மருந்து போட்டாங்க தெரியுமா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கும் நான் ஒரு சோதனையை காட்டி வலியுறுத்தி கொடுத்துறேன். உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேலையை வாங்கி தந்தா அப்புறம் எவ்வளவு கிடைக்கும்னு பாப்ப. வேணும்னு சொல்ல நிறுத்தி இங்க வேணும்னு சொல்லுங்க. வேணும் கவர்மெண்ட் வேலை வேணுமா? ஆமா, இப்ப கவர்மெண்ட் வேலை எழுத்து வேலை வேணுமா? எழுத்து வேலை வேணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எழுத்து வேலை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துறேன். என்ன பண்ணுவா? 1 மாசம் சம்பளம் கொடுத்தாங்க. 1 மாசம் சம்பளம் கொடுத்துறியா? சத்தியம் பண்றான். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு பங்குனி மாசத்துக்குள்ள அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம்டா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆண் இருந்தாலும் இன்னைக்கு பெண்ணை வந்து என்ன கடனுக்கு தள்ளி இன்னைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு, இல்லைன்னா பொய்ன்னு சொல்லு. நீ பொய் சொல்றன்னு சொல்லணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. யாருக்கே பங்க சொல்லி வரட்டும். இன்னைக்கு நாம நல்லா இருந்தா சரி, இன்னைக்கு நம்ம தாயாரா இருந்தாலும் சரி, எப்படியோ போட்டோம். அதே மாதிரி கருப்பசாமி தேவையில்லாத நீ பங்க சொல்லுங்க ஆளாக்கி இருக்கணும். உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா சாமி நீ பொய் சொல்ற பொங்க சொல்லுங்க ஆளாக்காதுன்னு பங்க சொல்லுங்க ஆளாக்கி இருக்கணும். நாம இந்த வயசுலயும் நம்மள பங்க சொல்லுங்க ஆளாக்கி இன்னைக்கு பேரை கெடுக்கிறாங்க, ஊரை கெடுக்கிறாங்க. அந்த கட்டுமணிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டு இன்னைக்கு ஆளாக்குறாங்க. அதனால கருப்பா உன்னை நம்பி வந்திருக்கிறேன், முறையிட்டு இருக்கிறேன், நீயே அவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு கேக்குற. தொட்டு கும்பிடு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பங்கு சொல்லுக்கு ஆகாத நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். நல்ல வருமானத்துக்கு வலியுறுத்தி கொடுத்தேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நீ பங்க சொல்லுக்கு போயிட்டு வரையோ இல்லையோ, இன்னைக்கு 10 ரூபா வச்சிருந்தாலும் எவன் உன்னை ஏசுறானோ அவன் தான் வாங்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி தான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கட்டுமணி இன்னைக்கு நாம வந்து எத்தனையோ ஆறு குளம் ஓடிட்டு இருக்குது. போய் உழந்துடலாம், கண்ணுக்கு தெரியாத போலான்னு கூட உன்னுடைய மனசுல தோன்றிக்கணும். உண்டா இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த பங்கு சொல்லுக்கும் பிரச்சனை இல்லாத காப்பாத்தி
அதே மாதிரி கருப்பசாமி பிள்ளைய பெத்தோம், இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பெத்த வயிறு பத்தி எரியுது. இன்னைக்கு ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட, ஒரு டீ தண்ணி வாங்கி கொடுக்க கூட யாரும் 10 ரூபா கொடுக்கல. நாமளே கருப்பசாமி குட்டிக்காரன் அடிச்சு 10 ரூபா வருமானத்துக்கு போய் சம்பாதிச்சு தின்னுட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு எல்லாம் இருந்தோம் அனாதையா இருக்கிற தகப்பனுக்கு தகப்பனா, தாய்க்கு தாயா, இந்த மாளிகை வர கருப்பசாமி நீ உத்தரவிட்டு நீ எனக்கு இருக்கணும்பான்னு நீ கேட்கிற. அதே மாதிரி கருப்பசாமி இன்னையோட உன் கஷ்டத்தை தீர்த்துறேன். நல்ல வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்த, எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, ஊடிக்கும் பிரச்சனை இல்லாத வழிவகுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாத்துறேன். இது சத்தியம். நான் அமைச்சு தரேன். நீ ஆயிரத்துக்கு கூட்டிட்டு வா, நான் அமைச்சு கொடுத்தேன். கூட்டிட்டு வா. வைக்கல நீ போய் தொட்டுக்கும் பண்ற. அதுக்கான நான் பொய் பேசுறோன்னு கூப்பிட்டுடா. கோர்ட்ல என்ன பண்றீங்க? வாதாடுறீங்க. ஏதோ ஒண்ணு சொன்னாதான் நாம அதில் ஜெயிக்க முடியும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும். கோர்ட்டு சம்பந்தப்பட்டது கேஸுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய நாவலை நான் உட்காடுறேன். நீ எந்த கேஸா இருந்தாலும், எந்த ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த சுப்ரீம் கோர்ட்டு, நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாவலை உட்காந்து நீ சொன்ன சொல்லு பழிக்க வச்சு, நீ எப்படியாப்பட்ட கேஸா இருந்தாலும் நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சொத்து பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு. என்ன வித்தரலாமா? வித்தரலாமா? ஒரு ஆள் விற்கலாம், ஒரு ஆள் வேணான்னு அரைக்குறை மனுஷன் இல்லடா நீ இருக்கிற. நீ உனக்கு முழு மனுஷு, உனக்குடா வேணாம் இருக்கட்டும்னு நினைக்கிற. ஒரு சமயம் கொடுத்துட்டா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிற. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் பொறுத்துறேன். இன்னொரு 3 மாசம் பொறுத்துறேன். இன்னொரு 3 மாசம் பொறுத்துரு. உன்னுடைய கிரக சூழ்நிலை தட்டி தட்டி போயிட்டு இருக்குது. 4 பேர் வந்து பார்த்தாலும் சொல்றேன்ட்டு போய் அவன் அப்படியே இதாயிரான். இருந்தாலும் கருப்பசாமி அந்த கட்டுமான பக்கத்துலயே எத்தனையோ பேர் கெடுக்கவும் இருக்கிறாங்க. அதை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் அதை ஆராய்ஞ்சு பார்த்து அவனை தித்தலி பண்ணி நல்லபடியா நல்ல விலைக்கு கொடுத்து உன்னுடைய கடனை காட்சி கட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய மன உடைச்சிலையும் போய் கொடுத்துறேன்டாப்பா. வேற என்னடாப்பா கேட்குற? அதே மாதிரி கருப்பசாமி நீ அழைச்ச நேரம் உன்னோட சொப்பனத்திலையும் நான் வருவேன்டா. வந்துட்டு தான் இருக்கிறேன்னே, வந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போவோம், ஒரு மன நிம்மதி திருப்தியா இருக்குது அப்படின்னு இந்த கருப்பசாமி வாக்கு வருதோ இல்லையா, போய் நம்ம உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு நீ வந்துடுற. அதே மாதிரி கருப்பசாமி 2 பேரும் வர முடியாத சூழ்நிலை, நீ 1 மணி நேரம் ஆனாலும் போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு நீ சொல்றீங்கம்மாப்பா, சொன்னியா இல்லையாடா? அதே மாதிரி கருப்பசாமி நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன்டா. எந்த ஒரு இதுனாலும், எத்தனையோ கஷ்டம் மழை போல வந்தோம், பனி போல நான் தீர்த்து கொடுத்துறேன். இதுக்கு மேலேயே கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு வாரிசுன்னு பார்த்தா 2 ஆண் வரணுமே. இருந்தாலும் கருப்பசாமி பொண்ணுன்னு ஒண்ணு வந்து கிளஞ்சிருக்குதுடா. ஒரு 2 மாசம் இருந்து கிளஞ்சிருக்கு. நான் இப்ப சொல்லப்பா, நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். இதா இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி தொழிலும் கொஞ்சம் மந்தமா இருக்குது. அதையும் நல்லபடியா அமைச்சு வச்சு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத சீரும் சிறப்புமா இந்த மாளிகை பாரு கருப்பசாமி காப்பாத்துட்டான். இன்னைக்கு நீ ஆணுக்கான பெண்ணுக்கு பெண்ணானு இருப்படா.